இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள்ல, இவர்களிருந்து எப்படியாவது காப்பாற்றுங்கிறது தான். 10 வருஷம் மன்மோகன் சிங் ஆண்டுட்டார் காங்கிரஸ், 10 வருஷம் ஐயா மோடி ஆண்டுட்டார் பிஜேபி. என்ன நீங்கள் மாறுதலை அல்லது வளர்ச்சியை ஆயுள் நம்ம வாழ்நாளில் 20 ஆண்டுங்கிறது பெரிய காலம். என்னத்தை பார்த்தீங்க? நீங்கள் இந்திய நாட்டின் குடிமகன் தானே. இந்த நாட்டின் உங்களுக்கென்று இது என்னது அப்படின்னு சொல்ல ஏதாவது இருக்கா? நான் கேட்குறது பரிச்சல். உங்கள்கிட்ட கல்வி உங்ககிட்ட இருக்கா? மருத்துவம் இருக்கா? டிரான்ஸ்போர்ட், ஏர்போர்ட்டு, துறைமுகம், மின் உற்பத்தி, ஏதாவது ஒன்று இருக்கா? எல்லாமே தனியார் மயப்படுத்தப்பட்டுருச்சு. நாடு நாட்டு மக்களுக்கானதா, நாளை இந்த முதலாளிகளுக்கானதா? சொல்லுங்க. இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் மக்களுக்கு வேலை செய்கிறாங்களா, முதலாளிகளுக்கு வேலை செய்கிறாங்களா? மக்களுக்கும் அந்த முதலாளிகளுக்கும் இடையில தரகர்களாக தானே இருக்கிறாங்க, புரோக்கர்களாக தானே இருக்கிறாங்க. சரி, வெளிநாடுகளிலிருந்து அந்நிய முதலீடை கொண்டு வரீங்க, முதலீட்டாளர்கள் இழுத்துட்டு வரீங்க, 30,000 கோடி முதலீடு. எங்கே முதலீடு செய்வீங்க? எந்த தொழிலில் முதலீடு செய்வீங்க? இதுதான் அனில் அகர்வாலை கொண்டாந்து திறந்தீங்க ஸ்டெர்லைட்டை, அதையும் முதலீடுன்னு தான் சொன்னீங்க, அதையும் வளர்ச்சின்னு தான் சொன்னீங்க. அப்படி தானே சொன்னீங்க. சிப்கார்டெல்லாம் வளர்ச்சின்னு தான் கொண்டாந்தீங்க. அந்த முதலாளி யார்? அந்த சிப்கார்டு தொழிற்சாலைகளில் எந்த விதமான எப்படிப்பட்ட தொழிற்சாலை இருக்குது? அதில் எத்தனை ஆயிரம் பேர் இந்த நிலத்தின் மகன் வேலை செய்கிறான்? இப்போ நீ மறுபடியும் அந்த தொழிற்சாலையை அவனை கொண்டு வர, முதலீடு எங்கே? என் நிலத்தில். நிலம் யாருது? நிலம் யாருது? நீங்கள் முதல்வர்களா, பிரதமர்களா, ரியல் எஸ்டேட் புரோக்கர்களா? என் நிலத்தை பறித்து முதலாளிகிட்ட கொடுப்பேன். அது என்ன முதலீடு? யாருக்கான வளர்ச்சி? நாட்டுக்கு மக்களுக்குமான வளர்ச்சியா இல்லை முதலாளிகளுக்கான வளர்ச்சியா? நாங்கள்லாம் செத்த பிறகு யாரோட வளர்ச்சியை அது செய்ய போகுது? எங்கள் பணத்துக்கா? யாருக்கு இது? அதெல்லாம் கொடுமை. இது ஒரு சிறு வளங்களை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாடு எவ்வளவு உலகத்தில் திறந்த நாடாக இருக்குது. தென்கொரியாலாம் பயணம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? சாலை எப்படி இருக்குது, மின் உற்பத்தி விநியோகம் எப்படி இருக்குது, கல்வி எப்படி இருக்குது? உலகத்தில் கல்வியில் முதல் இடத்துல தென்கொரியா இருக்குது. அதனுடைய நிலப்பரப்பு, அதனுடைய வளம் என்னதுன்னா, இந்தியாவினுடைய நிலப்பரப்பு வளம் என்ன, மனித ஆற்றல் என்ன, அறிவாற்றல் என்ன? அங்கே அரசியல் வேற, ஆன்மீகம் வேற இருக்கு. இங்கே ஆன்மீகமே அரசியலாக இருக்கு. சாமி தான் எங்களை காப்பாற்றணும். நீ எல்லாரும் சேர்ந்து சாமியை காப்பாற்றவே போராடிட்டு இருக்க. இறைவனுக்கு சாமியை கும்பிட இலவச தரிசனம்னு அறிவிக்கிறிய. நீ உன் மனநிலை என்ன? மனநிலை என்ன? இறைவனை தரிசிக்கின்றது காசு கேட்கிற. அது என்ன ஐபிஎல் கிரிக்கெட்டா? காட்டு கட்டணம் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்து விளையாட்டு பார்க்கறதுக்கு. அதுல என்ன செல்வந்தனுக்கு சிறப்பு தரிசனம்? அவனை படைச்சவன் தானே என்னையும் படைச்சிருக்கான். என்னை அவனையும் ஒன்னா தரிசிக்கிறது தானே ஜனநாயகம். ஏதோ ஒண்ணு இவர்கள்ட்ட இருந்து நாட்டை காப்பாற்றணும், அதுதான் எங்க நோக்கம். எங்களுக்கு ஆட்சி மாற்றம் இல்லை, ஆள் மாற்றம் இல்லை, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் தான் எங்க கனவு. அதை எடுத்து வச்சு பேசுவோம். எப்படிப்பட்ட அமைப்பு மாற்றம், எப்படிப்பட்ட அரசியல் மாற்றம்ங்கிறத பாராளுமன்ற தேர்தலில் எடுத்து வச்சு பேசுவோம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். தம்பி நீங்க என்னை கவனிங்க, தம்பி என்னை கவனிங்க, நீங்களும் கவனிங்க. தேர்தலை நின்று மக்களை சந்திக்காத நிர்மலா சீதாராமனுக்கு எதுக்கு 10 ஆண்டுகளை உயர்ந்த பதவி கொடுத்தீங்க? தேர்தலில் தோற்று போன அருண்ஜேட்லிக்கு எதுக்கு நிதியமைச்சர் கொடுத்தீங்க? தேர்தலில் தோற்று போன தேர்தலே நின்று மக்களை சந்திக்காத ஜெய்சங்கர் சுப்பிரமணியனுக்கு எதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் கொடுத்தீங்க? தேர்தலில் நின்று வென்ற எத்தனை பேர் வெறும் பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள நிற்கிறான்? மக்களை சந்திச்சு மக்களின் நன்மதிப்பை பெறாதவனுக்கு எப்படி அவனை ஆளுகிற அதிகாரத்தை கொடுத்தீங்க? இது என்ன மாதிரி அமைப்பு? அருண்ஜேட்லி 1.5 லட்சம் வாக்குல தோக்கடிச்சான்ல, அவன் அமைச்சரா எங்களை நிர்வாகம் பண்ணிடக்கூடாதுன்னு தானே மக்களுக்கு கோபம், அவர் வந்துடக்கூடாதுன்னு. அப்ப நீ ராஜ்யசபா உறுப்பினராக்கி வச்சிருக்கல, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மறுபடியும் எங்க மேல அதிகாரத்தை செலுத்துற அமைச்சர் பதவி எப்படி கொடுத்தா நீ? அப்ப எங்க மக்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு? மக்களுக்கு எதிரான துரோகம், ஜனநாயகத்துக்கு எதிரான துரோகம் இல்லையா அது? வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் நோட்டு போடுறீங்கல்ல, இது குடியாட்சி தானே? குடிமக்களின் தலைவர் யாரு? திரௌபதி முர்மு, ராம்நாத் கோவிந்த். மக்கள் தேர்வு பண்ணாங்களா? மக்களால் தேர்வு பண்ணப்பட்டவர்கள் தேர்வு பண்ணாங்களா? ஒரு வார்டு கவுன்சிலுக்கு வரிசையில் ஓட்டு போடுற மக்கள் குடியாட்சியின் தலைவர், குடியரசு தலைவரை தேர்வு செய்ய மாட்டாங்களா? நீ ஏன் அப்படி வைக்கல எலெக்ஷனு?
வெறும் எம்பி எம்எல்ஏவா சேர்ந்து ஓட்டு போட்டு நிறுத்திடுறீங்க உங்க வசதிக்கு. இது என்ன மக்களாட்சி? அப்படி யோசிச்சு பாருங்க. நீ ராஜ்யசபா உறுப்பினரா வச்சுக்க, சச்சின் டெண்டுல்கரை வச்ச, இப்ப எங்க ஐயா இளையராஜாவை பெருமைப்படுத்த கூட்டி போயிருக்க, ஒன்றும் சொல்லலை. தம்பி எல் கணேசன் முருகன் வந்து தோத்துட்டாரு, அவரை மாநிலங்களவை உறுப்பினராக கொண்டே மந்திரியாக்குற. அப்படி மக்களை சந்தித்து மக்களின் நன்மதிப்பை பெற்று தேர்தலில் வெற்றி பெறாதவர்களுக்கு மந்திரி பதவி இல்லை அப்படின்னு சட்டம் வந்து வேணா மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கலாம். அதனாலதான் தப்பா இருக்கு. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஐயா ஸ்டாலின் அரசு ஒரு திட்டமோ சட்டமோ போட்டால் ஆளுநர் கையெழுத்திடுறதில்லை. 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத வலிமை ஒரு நியமன உறுப்பினர் ஆளுநர். அவருக்கு எப்படி இவ்வளவு அதிகாரத்தை குவிய விடுறீங்க? அவர் கையெழுத்து போட்டால் தான் 8 கோடி மக்களின் உரிமை, அவர்களின் நலன் பாதுகாக்கப்படும்னா இது என்ன ஜனநாயக நாடு, மக்களாட்சி நாடு இது? அப்ப இந்த அமைப்பு தப்பா இருக்கு, அதை மாற்றணும். சிலர் ஆங்கிலத்தில் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க, நாங்கள் அமைப்பு தப்பா இருக்குங்கிறோம். வாக்கு எந்திரத்தை மாற்ற முடியல. நீ நேர்மையான தலைவன், நேர்மையா சிந்திக்கிறவன். உலகத்தில் எந்தெந்த நாட்டில் வாக்கு எந்திரம் இருக்கு சொல்லுங்க தம்பி? இந்தியா, நைஜீரியா, பங்களாதேஷ். பங்களாதேஷ் கைவிட்டுச்சா இல்லை? இப்போ இந்த தேர்தலை வாக்கு சீட்டில் தான் நடத்திருக்கு. இப்போ நடந்ததை 2 நாடு தான் உலகத்தில் வச்சிருக்கு. ஒன்று நைஜீரியா, இன்னொன்று இந்தியா. ரெண்டுமே ஊழல்ல பெருத்த நாடுகள். இந்தியாவுக்கு வாக்குப்பெட்டியை தயாரித்து கொடுக்கிற நாடு ஜப்பான். மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் இந்திய எலக்ட்ரானிக் கார்பரேஷன் 2 நிறுவனமும் சேர்ந்து தயாரிக்குது. உனக்கு தயாரித்து வாக்குப்பெட்டியை கொடுக்கிற ஜப்பான் வாக்குச்சீட்டில் வாக்குப்பதிவு செய்யுது. உலகத்தில் எல்லா நாடுகளும் வாக்குச்சீட்டு முறையில் இருக்கும்போது நீ மட்டும் அந்த இலவப்பு கட்டிப்பிடிச்சு அழுகிற? என் தங்கச்சி நீட்டு தேர்வு எழுதும்போது தோடு இருக்குல்ல, அது எவ்வளோ பெருசு இருக்கும்? அதுக்குள்ள பிட்டை கொண்டு போயிடுவேன்னு நீ சொல்ற, மூக்குத்திகளை கொண்டு போயிடுவேன்னு கழட்ட சொல்ற, தலைமுடியை விரிச்சு போட சொல்ற, துப்பட்டாவை எடுக்க சொல்ற, உள்ளாடையை கலட்ட சொல்ற, இதுவரை சுடிதார்ல இருந்தா இதுவரை வெட்டி தூக்கிறீர. இதுக்கெல்லாம் பிட்டை கொண்டு போயிட முடியும்னு சொல்ற நீ அந்த வாக்கு எந்திரத்தில் ஒண்ணுமே செய்ய முடியாது, என்னை நம்புங்கிற. இப்ப என் அலைபேசியை டெல்லியில இருந்து ஒட்டு கேட்கறாங்களா இல்லையா? என் கையில் இருக்குது, நான் உங்க கூட தானே பேசுறேன். அவருக்கு எப்படி பதிவாகுது சொல்லுங்க தம்பி? எப்படி பதிவாகுதா இல்லையா? ஆகுதுல்ல? அப்ப இந்த வாக்கு எந்திரத்தை நீ ஒன்றும் செய்ய முடியாது, ஹேக் செய்ய முடியாது. இவங்கள மாதிரி ஒரு கொள்ளக்கூட்ட தலைவங்களை நீங்க உலகத்துல பாத்திருக்கீங்களா? நீ நேர்மையெல்லாம் தூக்கி வச்சுட்டு வா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.